5 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த பிரெட் ரெசிபி பண்ணுறதுக்கு. வாயில் வச்சதும் கரைஞ்சி ஓடிரும். நீங்கள் ஒருக்கா இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ரெட்டு வாங்கும் போதெல்லாம் இந்த ரெசிபியை தான் செய்வீங்க. வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தவாவில் பட்டரை தடவி ப்ரெட்டை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ தவாவில் 1 கிளாஸ் பாலை பாதியாக ஊற்றி அது கூட தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி நல்லா மெல்ட் ஆனதும் ப்ரெட்டு ஸ்லைஸை நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சதை ஒன்று ஒன்றா அடுக்கி வைங்க. லேயராக அடுக்கி வச்சுட்டு மீதி இருக்க 1/2 டம்ளர் பாலையும் அந்த ப்ரெட் மேலே ஊற்றி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த ப்ரெட்டு நல்லா அந்த பால் எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சுக்கிடும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சூப்பராக. மீதி இருக்க 2 ஸ்பூன் பாலில் கஸ்டர்ட் பவுடர் நல்லா கலக்கி அதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸை மேலே தூவி சேர்த்துக்கோங்க. இப்படி மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விட மாட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.